ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கோயம்புத்தூர் அருள்மிகு கோணியம்மன் திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் தேர் திருவிழாவை பார்க்கத்தான் இன்றைக்கி நாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு டவுன் ஹால் பக்கத்தில் இருக்குது. காந்திபுரத்துலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. ரொம்ப மெயினான ஃபங்க்ஷன் இன்றைக்கி மாசி திருவிழா, தேர் திருவிழா நடக்க இருக்குது. அதுக்கு தான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். எல்லாம் லைனில் தான் வர வச்சுருக்காங்க. எல்லோரும் இந்த இதுக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க, மஞ்சள் நீர் கம்பத்துக்கு. எல்லாம் பாருங்கள், தொட்டு வணங்கிட்டு போகிறோங்க. பெண்களெல்லாம் மஞ்சள் நீர் ஊற்றுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு மிளகு போடுற இடம் இதுதான். இங்கே தான் உப்பு மிளகு போட்டு போகிறாங்க. இதுக்குன்னு ஒரு தனி இடமே ஒதுக்கியிருக்காங்க. முன்னாடி உள்ள கருவறை சன்னதிக்கு வெளியே இருக்குது இந்த இடம். இங்கே நின்னா சாமியை பார்க்கலாம். வெளியே நின்று கும்பிட்றவங்கெல்லாம் இங்கேயே நின்று சாமி கும்பிட்டு போவாங்க. உள்ளே போகணுன்னா லைனில் தான் போய் ஆகணும். இந்த கோயில் ஒரு 600 ஆண்டு பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. இது இருளர்கள் கட்டியதாகவும் அதுக்கப்புறம் மைசூர் ராஜா மறுபடியும் அந்த கோயிலை புதுப்பித்ததாகவும் சொல்கிறாங்க. இது ஒரு சக்தி வாய்ந்த கோயில். நவகிரகம் சன்னதி. இது உள்ள கோபுரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கட்டியிருக்காங்க. கருவறை கோபுரம். இது பார்த்திங்கன்னா கன்னிமூலை கணபதி விநாயகர் உள்ள கன்னிமூலையில் வச்சுருக்காங்க. இது ஆதியம்மன். இது முருகர் வள்ளி தெய்வானையுடன் காட்சி அளிக்கிறாரு. அரச மரத்தடியை குழந்தை இல்லாதவங்க குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டுற இடம் பாருங்கள். இப்போ இருந்தே எல்லாம் ஃபுல்லாக கியூ வரிசையில் நின்று தான் போகிறாங்க. இது எக்ஸிட் கேட்டு. இது வெளியே போகிறதுக்கான வழி. வெளியே பார்த்தீங்கன்னா நீர்மோர் பந்தல்,
இப்போ வந்து தேர் ஓட்டம். இது வந்து கடைவீதி. ராஜவீதி வழியாக தேர் வருது. பயங்கரமாக எல்லா போலீஸ் பாதுகாப்போடு இழுத்துட்டு வராங்க. பாருங்கள், இதான் தேர். நல்லா டெக்கரேஷன் பண்ணி பயங்கர ஆல்ட்ரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஓம் சக்தி பராசக்தின்னு கோஷம் போட்டு தேரை வந்து இழுத்துட்டு வராங்க. அடுத்து திரும்பி ஒப்பனக்கார வீதி வழியாக போயிட்டுருக்கு. கட்டுக்கடங்காத கூட்டமாக வந்துட்டுருக்காங்க. ராஜவீதியிலேருந்து ஒப்பனக்கார வீதி போய் வைசியால் வீதி வழியாக மறுபடி தேர் மூட்டைக்கு வந்து சேரும். இது பெரிய சுற்றுலா சுற்றி வருது. இது நேர்த்திக்கடன் செலுத்துகிறவங்க சின்ன தேராக வந்து தேர் மாதிரி செஞ்சு அதை இழுத்துட்டு போகிறாங்க. இது மாதிரி பல நேர்த்திக்கடன்கள் வந்து நிறைவேற்றுற இடம் இந்த இடம். இது கடைசியாக தேர் மூட்டைக்கு வர வீதி. தேர் பக்கமாக வந்துருச்சு. இங்கே தர்பூசணி ஜூஸு எல்லாம் நிறையா வந்து தானம் பண்ணிகிட்ருக்காங்க. தேர் நிலை அடைஞ்சிருச்சு. இங்கே எல்லோரும் உப்பு வீசிக்கிட்டு பரிகாரம் பண்ணிகிட்ருக்காங்க, நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.